சார் நீங்க வந்து சார் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க விபத்து நடந்து. ஆமா சார். இப்போ இந்த 1.5 வருஷத்துல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா நம்பர் கொடுத்து நேரம் கவுண்டர் ஸ்டேஜ் போட்டு உங்களை எவிடன்ஸுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அது 3 தடவை போயிட்டு வந்தேன் சார் மதுரைக்கு. அந்த கோர்ட்ல போயிட்டு உங்களை பெட்டி ஏற்றி சாட்சியா விசாரிச்சாங்களா? ஆமா சார். ஒரு எழுதிக்கிட்டாங்க. அடுத்து டாக்டர் கூப்பிட்டாங்க. டாக்டருக்கு லெட்டர் போட்டு வர சொல்லியிருந்தாங்க கோர்ட்ல இருந்து. டாக்டர் போய் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். உங்களுடைய இயலாமை திறன் நோட் பண்ணிட்டாங்களா? எவ்வளவு டாக்டர் நோட் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இனிமே உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்க கூடிய விரைவில். சரி சார். நஷ்டஈடு தொகை வரும். உங்க வழக்கறிஞர் வந்து நஷ்டஈடு தொகையை வாங்கி உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைப்பாரு. அது சரி சார். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில ஓடிபி கேட்டாங்களே, அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதாவது எதுக்காக கேட்கறதுன்னா வெரிஃபிகேஷனுக்காக கேட்டிருப்பாங்க. ஓகே சார். நீங்க தான் பாதிக்கப்பட்ட நபரா அப்படின்னு கேட்டு அவங்க சர்ச் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. உங்க அட்ரஸ் வாங்கி உங்க ஃபோன் நம்பர் வாங்கி வெரிஃபிகேஷனுக்காக வருவாங்க. வந்துட்டு நீங்க ஏதாவது டீடைல்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே சார். ரொம்ப நன்றி சார்.